என்னை படைத்த தேவன் நீர்தானையா. உலகம் தோன்றும் முன்னே உயிர்கள் பிறக்கும் முன்னே என்னை அறிந்து கொண்டவர் நீர்தானையா. தாயின் கருவில் கண்டவரே, என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, என்னை படைத்த தேவன் நீர்தானையா. உலகம் தோன்றும் முன்னே உயிர்கள் பிறக்கும் முன்னே என்னை அறிந்து கொண்டவர் நீர்தானையா. பரிசுத்த தேவன் நீர்தானையா. பரலோக தேவன் நீர்தானையா. பரிசுத்த தேவன் நீர்தானையா. பரலோக தேவன் நீர்தானையா. உன்னத தேவன் நீர்தானையா. வல்லமை தேவன் நீர்தானையா. உன்னத தேவன் நீர்தானையா. வல்லமை தேவன் நீர்தானையா. தாயின் கருவில் கண்டவரே, என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, என்னை படைத்த தேவன் நீர்தானையா. உலகம் தோன்றும் முன்னே உயிர்கள் பிறக்கும் முன்னே என்னை அறிந்து கொண்டவர் நீர்தானையா. வல்லமை தேவன் நீர்தானையா. வரங்களின் மன்னவர் நீர்தானையா. வல்லமை தேவன் நீர்தானையா. வரங்களின் மன்னவர் நீர்தானையா. வார்த்தையாயிருப்பவர் நீர்தானையா. வானவர் இயேசு நீர்தானையா. வார்த்தையாயிருப்பவர் நீர்தானையா. வானவர் இயேசு நீர்தானையா. தாயின் கருவில் கண்டவரே, என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, என்னை படைத்த தேவன் நீர்தானையா. உலகம் தோன்றும் முன்னே உயிர்கள் பிறக்கும் முன்னே என்னை அறிந்து கொண்டவர் நீர்தானையா. அற்புத தேவன் நீர்தானையா. அதிசய தேவன் நீர்தானையா. அற்புத தேவன் நீர்தானையா. அதிசய தேவன் நீர்தானையா. ஆவியாயிருப்பவர் நீர்தானையா. தேவ ஆவியாயிருப்பவர் நீர்தானையா. ஆவியாயிருப்பவர் நீர்தானையா. தேவ
ஆவியாயிருப்பவர் நீர்தானையா. தாயின் கருவில் கண்டவரே, என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, என்னை படைத்த தேவன் நீர்தானையா. உலகம் தோன்றும் முன்னே, உயிர்கள் பிறக்கும் முன்னே, என்னை அறிந்து கொண்டவர் நீர்தானையா. You were the Word at the beginning, one with God the Lord Most High. Your hidden glory in creation, and now revealed in you are Christ. What a beautiful name it is! What a beautiful name it is! The name of Jesus Christ, my King. What a beautiful name it is! And nothing compares to this. What a beautiful name it is! The name of Jesus. You didn't want heaven without us, so Jesus, you brought heaven down.
Praise the Lord. Blessed Sunday. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை We சந்திக்கக்கூடிய welcome each and every one for the third week of this Sunday. இந்த மூன்றாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொன்றும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். Sunday is the joyful day for us a family come together and worship our living God. ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லும்போது குடும்பமாக சேர்ந்து ஒன்றாக கர்த்தரை ஆராதித்து மகிழ்ந்து கொள்கிற நாள். Whatever happening around the world, உலகத்துல என்ன சூழ்நிலை நடந்து போனாலும் nothing சரி, going to stop us to listen the word of God. ஒன்றும் தடைபடாமல் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்க போகிறோம். Even a person, a paralyzed man, ஒரு சப்பானியும் இருந்தாலும் சரி, when he hear the word of God, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது he can heal மிக சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். because the word have power. ஏனால் தேவனுடைய வார்த்தையில வல்லமை உண்டு. So behalf of Victor's Living Assembly, ஜெப சபையின் சார்பாக we welcome each and every one. ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் Before we வருகிறோம். go for the word of God, ஜெப வார்த்தைக்கு கடந்து செல்லும் முன்னுக்கு let's pray. ஜெபிப்போமாக. Father, we praise and thank you for this wonderful day. பிதாவே, இந்த நல்ல வாழ்க்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். That this Sunday will be a blessing Sunday for everyone. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம் நாளாக நீர் மாற்றுவீராக. The word of God will ministering to them, Lord. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே ஊழியம் செய்யும்படியாக I commit each and every one. ஒவ்வொருத்தரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். Bless them, Lord. அவங்களை ஆசீர்வதிப்பீராக. Whatever the stumbling, என்ன தடைகள் or இருந்தாலும், laziness, சோம்பேறித்தனம், or sleepless, தூக்கத்தின் in காரியங்கள் the இருந்தாலும், name of the Lord Jesus, இயேசு கிறிஸ்துவின் I நாமத்தில் break that barrier. இப்பேற்பட்ட காரியத்தை அகற்றப்படும்படியாக Let them ஜெபிக்கிறோம். come with a hunger for the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு தாகத்தோடு வரும்படியாக ஜெபிக்கிறோம். Let the word touch their life. இந்த காலவேளை தேவனுடைய வார்த்தை ஒவ்வொருத்தரையும் தருவிட்டு Let them have a new experience. புதிய ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து செல்லட்டும். Isaiah 43:19 says, I'll do new things. ஏசாயா 43:19 சொன்னது போல, நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று. Let the new things happen in their life. அவங்க வாழ்க்கையில் இந்த புதிய காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. Something great happen on this Sunday. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரதான ஒரு காரியம் நடக்கட்டும் ஆண்டவரே. I commit each and every one. ஒவ்வொருத்தரையும் தேவனுடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். Bless them, Lord. ஆசீர்வதிப்பீராக. Jesus name. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென். Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So this morning, இந்த காலை வேளையில very long time I prayed, அநேக நாட்கள் ஜெபித்து, and the Lord told me to speak this word to you. ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களிடத்துல பேசி சொன்னார். We are living the end time, கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். so we must be very careful. ஆகையால் நம்ம கவனமாக ஜீவிக்க வேண்டும். How the devil able to come and speak to the word to the Lord. எப்படி பிசாசானவன் அவன் தேவனிடத்துல வந்து அந்த வார்த்தைகளை பேசுகிறான். And the devil told Jesus Christ, his scriptures written. வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, பிசாசானவன் தேவனிடத்துல வந்து சொல்கிறான், எழுதப்பட்டிருக்கிறது. So even also the penetrating or manipulating, the devil manipulating with the word. இந்த காலகட்டத்துல பிசாசானவன் அநேக தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவனை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். So the lot of people around the world now, இன்றைக்கு உலக ரீதியில் இருக்கிற ஜனங்கள், they are not reaching out to the non-believer. அவிவிசுவாசியோட ஜனங்கள்கிட்ட கடந்து செல்லாதபடிக்கு They all go to see the Christians, அவங்க எப்போதும் கிறிஸ்துவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்றாங்க. those already saved. ரட்சிக்கப்பட்டவர்கள்கிட்ட. And the devil always will go to the Christian house கிறிஸ்துவ வீட்டுக்கு தான் பிசாசு போவான், to confuse them. அவங்களை குழப்பம் So செய்யபடியாக. somebody come and confuse you, யாராச்சும் உங்களுக்கு வந்து குழப்பம் பண்ணும்போது, you must know it's from the devil. உங்களுக்கு நீங்க அறிஞ்சு கொள்ள வேணும் அவன் பிசாசுன்னு வந்துகிறான் என்று. If God ஆண்டவரா இருந்தா will tell them to go and reach out to the unreached people. ஆண்டவர் சொல்வார், நீ ரட்சிக்கப்படாதவங்கள்ட்ட போய் நீ சந்தி என்று There சொல்லுவார். are millions of people still கோடிக்கணக்கான don't know about the ஜனங்கள் Lord. இன்னும் ஆண்டவரை அறியாம இருக்கிறார்கள். So it's your responsibility to go and speak the word to இது them. உங்களோட பொறுப்பு அவங்ககிட்ட போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. So even anybody come to your house, உங்க வீட்ல யார் வந்தாலும் சரி, if you are already Christian, நீங்க கிறிஸ்தவர் ஆயிட்டீங்கன்னா don't entertain them. அவங்கள நீங்க கொண்டு அவங்களுக்கு Don't உதவாதீங்க. encourage them. அவங்கள நீங்க If you உற்சாகப்படுத்தாதீங்க. encourage them, அவங்கள நீங்க உற்சாகப்படுத்தும் you are போது not faithful to your church, நீங்க உங்க சபைக்கு உண்மையா you are இல்லாம, not faithful to God, தேவனுக்கு உண்மையாக இல்லாம, you are not faithful to the family of God. குடும்பத்துக்கு நீங்க உண்மையா இல்ல. So learn to be faithful. ஆகையால் உண்மையாக இருக்க Then கற்றுக்கொள்ளுங்க. God can be faithful to you. அப்பொழுது தேவன் உங்களுக்கு உண்மையாக Don't இருப்பார். shout at them. அவங்கள்ட்ட நீங்க சத்தம் Tell போடாதீங்க. them nicely. அழகா நீங்க சொல்லுங்க. Maybe they come for a tea or coffee. அப்படி அவங்க ஒரு தண்ணீர் குடிக்க வந்திருந்தாலும் Maybe சரி, they are hungry like a beggars. ஒரு பிச்சைக்காரனை போல பசியோட Give வந்திருக்கலாம். them some water. அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்க, Give them, let them go. போகட்டும். But don't listen what they are saying. ஆனா அவங்க சொல்றதை நீங்க கவனம் செலுத்தாதீங்க. Listen what the word of God says. தேவனுடைய வார்த்தை சொல்றதை மட்டும் கேளுங்கள். So today, இன்றைக்கு it's a very important word. மிக முக்கியமான What வார்த்தை. Paul trying to explain இங்க பவுல் என்ன நம்மளிடத்தில் to the வெளிப்படுத்துகிறார்? Romans. ரோமர் ஜனங்களுக்கு. Okay, let me read Romans chapter 16 verse 18. எடுத்துக்கொள்ளுமாக ரோமர் 11 அதிகாரம் வசனம் 18. For those who are such do not serve our Lord Jesus Christ, but their own belly, and by smooth words and flattering speech deceive the hearts of the simple.
அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். So these are the people deceiving everybody's heart. இப்பேற்பட்ட ஜனங்கள் தான் அநேக ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். And the word of God, Paul trying to say, such do not serve our Lord Jesus Christ. பவுல் சொல்கிறார், இப்பேற்பட்ட ஜனங்கள் தேவனுக்கு ஊழியம் They செய்யாதவர்கள். are not serving the Lord. தேவனுக்கு சேவிக்கிறதல்ல. They are working for their own belly. அவங்களுடைய சொந்த வயிறுக்காக காரியத்தை செய்து They கொண்டிருக்கிறார்கள். want to earn money for themselves. அவங்களுக்கு பணத்தை சேகரிக்க முடியாத பார்க்கிறார்கள். They will come to your house. உங்க வீட்டுக்கு வருவார்கள். They will talk உங்கள்ட்ட பேசுவார்கள். all the sad story. எல்லாம் கவலையான வார்த்தைகளை. I never pay rental. நான் சேவா கட்டல. I no food. எனக்கு ஆகாரம் இல்ல. If these people are beggars, இப்பேற்பட்ட ஜனங்கள் ஒரு பிச்சைக்காரனை போல if they இருந்தாங்க. start to talk about their need to you, அவங்க உங்க தேவைகளை குறித்து அவங்களோட தேவைகளை குறித்து உங்கள்ட்ட பேசினா they are doing the ministry for their belly. அவங்க ஊழியம் செய்யறது அவங்களோட வயிறுக்காக. So they are not trusting the Lord. அவங்க கர்த்தர் மேல நம்பிக்கையா இல்ல. If whoever believe the Lord, யாரெல்லாம் தேவனை நம்பும்போது you can talk to God anytime. எந்த நேரத்துல தான் தேவனை குறித்து நீங்க பேச Don't take முடியும். the handphone and talk to people. போன்களை எடுத்து நீங்க ஜனங்கள்ட்ட பேச தேவையில்லை. Don't try to give a testimony. I'm hungry, I'm thirsty, I'm a Christian, but I'm suffering. நீங்க சாட்சிகள் கொடுக்க வேணாம். நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன், எனக்கு தேவை இருக்குது, நான் பசியா இருக்கிறேன் என்று. That's a deceiving word. இது வஞ்சிக்கிற வார்த்தை. So the Bible says, வேதம் சொல்லுகிறது, smooth word, by smooth word. அழகான இனிமையான வார்த்தைகளால They பேசி come very smoothly, they talk to you. உங்கள்ட்ட வந்து அழகா இனிமையாக பேசுவார்கள். Sister, சகோதரிகளே, you look very beautiful. நீங்க அழகா இருக்கிறீங்க. Brother, சகோதரரே, you look very young. நீங்க ரொம்ப இளமையா இருக்கிறீங்க. So what's your glory? I can see glory on your உங்க face. முகத்துல அந்த மகிமையை நான் பார்க்கிறேன். Very smooth word. உங்களோட பேசுறது இனிமையாக பேசுவார்கள். And the flattering word. அது மட்டுமல்ல வஞ்சிக்கிற வார்த்தைகளை The word will be trying to manipulate you. அது அப்படியே உங்களை அப்படியே வஞ்சித்து உங்களை ஏமாத்துவார்கள். Easiest way to reach out to you. இதுதான் ஒரு சுலபமான So the காரியம். Bible says they deceive their heart. இங்கே சொல்லப்பட்டிருக்க உங்களுடைய இருதயத்தை அவர் வஞ்சிப்பார்களாம். Very simply they can deceive. ஒரு சுலபமாக வந்து உங்களை வஞ்சிப்பார்கள். They know how to deceive you. எப்படி வஞ்சிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். Whoever people are longing for something, look, money. பணத்துக்கோ இல்ல ஏதோ ஒரு காரியத்துக்கு ஏங்கி கொண்டு இருக்கிறவங்க, Somebody come and say, don't worry, next month I go to get $1 million, I want to give 100,000. கவலைப்படாதீங்க, அடுத்த வாரத்துல எனக்கு ஒரு 1000 கோடி பணம் வரப்போகுது, நான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கிறேன். You will be happy. நீங்க ரொம்ப சந்தோஷமா Because இருப்பீங்க. you got problem with money. ஏனா பணத்து பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. So whenever something like what you need, ஏதோ ஒரு உங்களோட தேவைகள், so they will reach out to in that area. இப்பேற்பட்ட ரீதியில உங்கள்ட்ட அவங்க வருவார்கள். Maybe they prayer. ஜெபத்துல They will come and tell you. உங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க, Oh, yesterday Sunday you pray, huh? ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஜெபித்தீங்களே, Oh, I saw the power of God. தேவனோட வல்லமை நான் உணர்ந்தேன். Oh, yes sir. ஆமாவா? Yeah, after that they will take money from you. அப்புறம் உங்கள்ட்ட இருந்து பணத்தை எடுத்துக்கொள்வார்கள். Borrows little bit money. கொஞ்சம் பணத்தை வாங்கி When கொள்வார்கள். they praise you, உங்களை மகிமைப்படுத்தும் போது listen carefully. கவனமா கேளுங்க. The smooth word. இந்த இனிமையான வார்த்தை, Always they have a plan ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் இருக்கும். to cover up. அதை மூட மரியாக They do something mistake. ஏதோ ஒரு தவறு செய்யும் போது They cover up the mistake. அந்த தவறை Or மூடி, maybe they hurt with somebody. இல்ல யாரோத்துக்கு மேல கசப்பு வெறுப்பு So இருந்தா, Paul trying to say, be careful about these people. பவுல் சொல்கிறார், இப்பேற்பட்ட ஜனங்களை கொண்டு நீ They are கவனமா not இருங்க. serving the Lord Jesus Christ. அவங்க இயேசு கிறிஸ்துவை சேவிக்கவில்லை. They are doing a Bible says for their own belly. It means their own benefit. அங்க என்ன சொல்லப்பட்டதுன்னா அவங்க சொந்த லாபத்துக்காக ஊழியம் செய்றார்கள். Read 1 Thessalonians chapter 2 verse 5. 1 தெசலோனிக்கர் 2 அதிகாரம் வசனம் 5 படிக்க கேட்போமாக. For neither at any time did we use flattering words, as you know, nor a cloak for covetousness. God is witness. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாய பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி. So Paul trying to explain to the people, இங்க பவுல் ஜனங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். we are not here to speak to you the flattering words. உங்களுக்கு இப்பேற்பட்ட வஞ்சிக்கான வார்த்தைகளை பேசவில்லை.
to want to deceive you. உங்களை வஞ்சிக்கும்படியாக We speak the truth. நாங்கள் சத்தியத்தை பேச வந்திருக்கிறோம். Sometimes, some people they preach. சில பேர் பிரசங்கம் பண்ணும்போது They quote lot of Hebrew word, Greek words. அநேக எபிரியர் வார்த்தைகளும் கிரீக் வார்த்தைகளும் A lot of பயன்படுத்துவார்கள். people couldn't understand. அநேக ஜனங்கள் அதை புரிந்து கொள்ள முடியாது. Sometimes they go to America, one month they go to America. ஒரு மாசம் அமெரிக்காக்கு போயிட்டு வந்திருப்பார்கள். They'll come back. மலேசியாக்கு And வந்துட்டு their essence will be changed. அவங்களோட பேசுற மொழி வித்தியாசமா மாறிடும். When I preach in English, நான் ஆங்கிலத்துல பிரசங்கம் பண்ணும்போது many people told, அநேக ஜனங்கள் சொல்றார்கள், oh, you speak like an Indian. நீங்க தமிழரை போல பேசுறீங்கன்னு. What do you want me to do? I say, நான் சொன்னேன், நான் என்ன செய்ய வேண்டும்? I'm an Indian. நான் தமிழன். I'll speak like an Indian. நான் தமிழனை போல தான் பேசுவேன். Not Indian, இந்தியால போல, but Malaysian Indian. மலேசியன் இந்தியனை போல. I'll speak like them. அப்படி போல தான் நான் பேசுவேன். Because I'm an Indian. ஏன்னா நான் ஒரு தமிழன். If you go to America, அமெரிக்கா தேசத்துக்கு போகும்போது Americans speak like American. அமெரிக்காக்காரர்கள் அமெரிக்கா போல You don't பேசுவார்கள். need to copy or try to talk like American way. அவங்களை போல நம்ம அவங்களை போல பேச நம்ம தேவையில்லை. You go to Australia, they will say, hey, mad. ஆஸ்திரேலியா தேசத்துக்கு போகும்போது அவங்களோட ஸ்லாங்ல நம்ம பேசுறது இல்ல. Mamma mia. Go to America. அமெரிக்கா தேசத்துக்கு போகும்போது Every country they got their own way to talk. ஒவ்வொரு தேசத்திலும் அவங்க மொழி வேற Nigerian they speak English different way. Nigeria they got their own way. அவங்க சொந்த வழியில அப்படி பேசுவார்கள். Don't try to meditate that. அவங்களை போல நம்ம கவனப்படுத்த Speak வேண்டாம். what you know. எது உங்களுக்கு தெரியுதோ அதை பேசுங்க. Next is the Holy Spirit work to make them to understand. அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியோட வேலை அந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு புரியும்படியாக. So Paul trying to say we are not use the flattering word to make the people to try to confuse them. இங்க பவுல் சொல்கிறார், நான் வஞ்சிக்குவான வார்த்தைகளை பயன்படுத்தி ஜனங்களை குழப்ப வரலன்னு சொல்றார். Jude chapter 1 verse 16. இப்ப யூதா 1வது அதிகாரம் வசனம் 16வது வசனம். These are grumblers, complainers, walking according to their own lust, and they mouth great swelling words, flattering people to gain advantage. இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்திதி செய்வார்கள். These are the people, they will be talk about complain one another. இப்பேற்பட்ட ஜனங்கள் தான் ஒருத்தருக்கு முறையிடுவார்கள். Every time they complain. ஒவ்வொரு நாளும் முறையிடுவார்கள். Why pastor say this one? பாஸ்டர் ஏன் இந்த வார்த்தை பேசுறார்? Why pastor say don't borrow money? பாஸ்டர் எதற்காக சொல்றா நீ பணம் வாங்காதேன்னு? I used to tell don't borrow money. நான் எப்போதும் சொல்லுவேன் பணம் வாங்காதேன்னு. Because I know God will bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று. If you know God bless you, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார்னா, if you know God is your Jehovah Jireh, கடவுள் உங்களுடைய ஜெகோவா ஜீரே என்று தெரியும். if you know God will provide all your needs, கடவுள் உங்க தேவை அனைத்தும் சந்திப்பார் என்றால், you're not going to open your heart or hand to the people. உங்க வாய்களும் உங்க இருதயத்தை ஜனங்களுக்கு நீ திறக்க மாட்டீங்க. Because God know everything. ஏன்னா கர்த்தர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். The Bible says that. வேதம் இப்படியாக சொல்கிறது. Ephesians chapter 3 verse 20. எபேசியர் 3:20 சொல்லப்பட்டிருக்குது. He will do exceedingly abundantly. அவர் நினைப்பதுக்கும் வேண்டிக்கொள்ளும் மிகவும் அதிகமாக செய்கிற தேவனாக இருக்கிறார். Exceedingly abundantly he can do. ஆகையால் அவர் நினைப்பதுக்கும் அதிகமாக செய்கிற தேவனாக இருக்கிறார். So இருக்கிறார். why I must make them to try to convict them? ஆகையால் இந்த காரணத்தினால் அவங்களை வஞ்சித்து அவங்கள நம்ம பக்கத்துல இழுக்கிறது. Always complaining. எப்ப பார்த்தாலும் முறையிடுறது. Like two parties not get along one another. ரெண்டு ஜனங்களும் ஒன்றாக இணையாதபடிக்கு முறையிடுறது. We go and talk to one person. இப்போ ஒரு நபர்கிட்ட பேசுறது. Complaining. இவங்களை பத்தி அவங்கள்ட்ட முறையிடுகிறது. That brother, அந்த சகோதரர் இருக்கிறார்ல, like this. அவர் இப்படிப்பட்டவர். Talk you bad about him. அவர் உங்களை பத்தி தவறாக சொல்றாருன்னு. You know why? காரணம் என்ன? He want to win his heart. ஏனா அவர் இருதயத்தை எப்படியாச்சும் பெற்றுக்கொள்ளணும். The person listen. அந்த நபர் கேட்கும்போது அவர் இப்படியாக சொன்னாரா? See, these are the people complaining. இப்பேற்பட்ட தான் ஜனங்கள் முறையிட்டுக்கிட்டு இருக்காங்க. Why complaining? ஏன் முறையிடுறாங்க? They want to win you. ஏனா உங்களை அவங்க எப்படியாச்சும் வஞ்சிக்க பார்க்கறாங்க. So always people talk in the phone. Why a lot of people talking hours in the phone? எந்த காரணத்தால் நேர கணக்காக போன்ல பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? I don't think so. They talking about God or Bible verses for hours. இந்த நேர கணக்காக தேவனை குறித்தியோ இல்ல வேத வசனத்தை குறித்து பேசுறது இல்ல. They will talk about somebody. யாரோ நபரை குறித்து பேசுவார்கள். Somebody complain, this one complain, that one. யாரோ ஒருத்தங்க முறையிட்டாங்க, அந்த தவறு இந்த காரியத்தை பத்தி பேசுவார்கள். And listen carefully. கவனமா கேளுங்க. You know who got authority to complain others? யாருக்கு அதிகாரம் உண்டு முறையிடுறது ஜனங்களை பத்தி? There is no mistake in your life. உங்க வாழ்க்கையில தவறு இல்லாம.
If you have mistake in your உங்க life, வாழ்க்கையில தவறு இருக்கும்போது you don't try to complain others. மித்தவங்களிடத்தில் நம்ம முறையிட மாட்டோம். Very important. மிக முக்கியம். Not complain about others. ஜனங்களை குறித்து முறையிடுறதல்ல, Change your life. உங்க வாழ்க்கையை மாத்திக் We கொள்றது. have to examine ourselves. நாம் தன்னைத்தானே நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். Walking according to their own lust. சொந்த இச்சையின்படி நம்ம நடக்கிறது. They know that their own way. Lust தெரியும். means somebody car, house. Oh, I like it, this one. இத இச்சை என்று சொல்லும் போது அவங்க சொந்த வழியில போறது, இது அவங்களோட வாகனத்தை இவங்களோட காரியத்தை குறித்து அவங்க ஆசைப்படுகிறது. One day one brother came and see me. ஒரு நாள் ஒரு சகோதரன் என்னை வந்து பார்த்தார். He tried to manipulating me. அவர் என்னை அப்படியே ஏமாத்த பார்த்தார். He looked at my t-shirt. அவன் போட்டிருக்கிற சட்டையை பார்த்தார். Oh, very nice t-shirt. ரொம்ப நல்லா இருக்கு போட்டிருக்கீங்க சட்டை. I told, yeah. How much? அவர் கேட்டார் எவ்வளவுன்னு. Because it's crocodile. அந்த crocodile brand போட்டது. So I think it must be very expensive. நான் நினைக்கிறேன் இந்த சட்டை ரொம்ப விலை உள்ளதுன்னு. So yeah, it's about 220 Malaysian ringgit. ஆமா, மலேசியா காசுல இது ஒரு 220 வெள்ளி இருக்கும். Wow. ஐயோ. Then calculate rupiah. அப்புறம் ரூபியால மாத்தி சொன்னார். Wow. Then he say, I cannot dream like wearing your shirt. நான் கனவு கூட பார்க்க முடியாது இந்த சட்டை நீங்க போட்டுக்கிறத நான் போட முடியும்னே. Cannot. முடியாது. Then I know what he trying to say. அவர் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. And then after a few minutes later, சில நேரம் சென்று, what God is good God, huh? நம்ம தேவன் எப்படி நல்லவரா இருக்கிறார். Your size and my size I think same, huh? உங்களோட சைஸ் என்னோட சைஸ் நினைக்கிறேன் சமமா தான் இருக்குது. Still never come to the point. இன்னும் அந்த சரியான These are the flattering word try to convict others. இப்பேற்பட்ட வஞ்சிக்கிற வார்த்தைக்கு தான் ஜனங்களை எப்படியாச்சும் கவர பார்ப்பாங்க. Do you have extra shirt like this at home? இப்பேற்பட்ட உங்களுக்கு வேற அதிகமாக சட்டைகள் இருக்கா? I say yes. ஆமா. Oh, the Bible says வேதம் சொல்லுகிறது if you have two must give one. உங்களுக்கு ரெண்டு இருந்தா ஒன்னு இன்னொருத்தர் கொடுக்க வேண்டும். Come back to the point. இப்ப நேரா கேள்வி பாயிண்ட் பண்ணு. I told him. நான் சொன்னேன். I got two hands. எனக்கு ரெண்டு கை இருக்கு. Two eyes. ரெண்டு கண்ணு இருக்கு. What do you want me to do? இப்போ நீ என்ன செய்ய சொல்ற? According to the word of God, வேதத்தைப்படி I must give one to you. நான் உன்கிட்ட ஒன்னு கொடுக்க வேண்டும். I told him. நான் சொன்னேன். Brother, சகோதரரே, don't do like that. இப்படி சொல்லாத. This is the lust of somebody's thing. இது ஒரு மனிதனோட காரியத்துல நீ இச்சை அடைகிறது. If you want to come, ask directly. நீ வந்து கேட்கணும் நேரடியா என்கிட்ட கேளு. How many kilos of clothes I'm giving to poor and everybody? ஏழைகளுக்கும் ஜனங்களுக்கும் எத்தனை கிலோ சட்டைகள் நான் கொடுப்பேன். Every year I'm giving coat and suit more than 50-60 pair of coat and suit to everybody. ஒவ்வொரு வருஷமும் ஒரு 60 கோட் சூட் கொடுப்பேன். How many batik shirts I given to them? பாத்திக் சட்டைகளும் நான் கொடுப்பேன் ஆளுங்களுக்கு. So many clothes. அநேக அடைகள். You see every December I did that one. ஒவ்வொரு டிசம்பர் மாசமும் Everyone know that. அது எல்லாத்துக்கும் தெரியும். So still he tried to manipulating. இன்னும் இப்படியாக என்கிட்ட அவர் So these are the things, the lust of somebody's thing. இப்பேற்பட்ட காரியத்தான் அடுத்தோட பொருட்களுக்கு அவர் So சரி. we must speak the word of life to the people. ஆகையால் ஜனங்கள்ட்ட ஒரு ஜீவனுள்ள வார்த்தை நம்ம பேசணும். Whatever happened, என்ன நடந்தாலும் சரி. speak about Jesus. இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசணும். Don't try to manipulate them. ஜனங்களை அப்படியே கவர்ச்சி அவங்களை வஞ்சிக்க கூடாது. Even want to reach out to the people. சுவிசேஷத்தினால அவங்க ஜனங்களை சந்திக்கணும். Also we are not using flattening word. பவுல் சொல்கிறார், நான் வஞ்சிக்கமான வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை. I don't want to convict the people by my talent. ஜனங்களை என்னோட சொந்த தாளந்தின் மூலமா அவங்களை கவர்ச்சி பண்றதல்ல. Whether you can speak or not speak doesn't matter. உங்களால பேச முடியுமோ பேச முடியாதுன்னு பரவாயில்லை. Maybe you are not well educated. நீங்க அப்படி படிக்கப்படாதவங்களா இருக்கலாம். Doesn't matter. கவலைப்பட வேணாம். But the Holy Spirit is the one help. பரிசுத்தாவியார் தான் நமக்கு உதவி செய்வார். Only Holy Spirit convict them. பரிசுத்தாவியார் தான் அவங்களுக்கு You cannot குற்றப்படுத்த சொல்வார். You cannot convict them. நீங்க அவங்களுக்கு அந்த மனக்குழு வர முடியாது. God will do the work. கடவுள் காரியத்தை செய்வார். But you speak the word. நீங்க வார்த்தைகளை மட்டும் பேசுவீங்க. According to your way. உங்களோட வழியில நீங்க பேசுவீங்க. Don't worry about whether you are very great, well educated or not. நீங்க பெரிய ஒரு படிப்பு பள்ளி பட்டங்களோ இல்லையா அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். It doesn't mean I am not saying you shouldn't educated. ஆகையால் நான் சொன்னேன் கல்வி அறியறது என்று சொல்லவில்லை. I send my children all to study well. என் பிள்ளைகளாம் கல்விக்கு அனுப்பி நல்லா படித்து வந்தார்கள். My first son even went to Japan and Korea and Hong Kong. என்னோட மூத்த மகனும் வெளியூர்ல போய் படித்திருக்கிறார். My second son also went to overseas for study. இரண்டாவது மகனும் போய் வெளியூர்ல போய் படித்திருக்கிறார். Third one is going around only in Malaysia. மூன்றாவது மலேசியால தான் படிக்கிறார். I'll encourage him to go to London or wherever. நான் அவனை உற்சாகப்படுத்துறேன். I'm encouraging everyone to go for study. நான் ஒவ்வொருத்தரும் உற்சாகப்படுத்த போய் படிக்க முடியாது.
I'm not discouraging them. நான் ஜனங்களை வந்து அவங்கள உற்சாகப்படுத்தால So many இல்ல. children. அநேக பிள்ளைகளுக்கு I'm giving money for their education. அவங்க படிப்புக்காக நான் பணமும் உதவி செய்வேன். I'm not going to advertise to everybody. நான் எல்லாத்துக்கும் ஒரு விளம்பரம் படுத்துறதல்ல. What is right hand giving, left hand shouldn't know that. எது சோத்து கையில கொடுக்கணுமோ பிச்சை கையில தெரியக்கூடாதுன்னு. I know many people. அநேக நபர்களுக்கு தெரியும். God know that. கடவுள் அதை How அறிந்திருக்கிறார். many people I help. எத்தனை பேர்களுக்கு நான் உதவி How செய்திருக்கேன். many children I bought a laptop for their education. எத்தனை பிள்ளைகளுக்கு இந்த லேப்டாப்லாம் வாங்கி They கொடுத்திருக்கேன். are really difficult people. அநேக ஒரு கஷ்டமான Even சூழ்நிலை in இருக்காங்க. India, Sri Lanka. இந்தியா தேசம் சரி ஸ்ரீலங்கா Got a தேசம் computer for them. அவங்களுக்கு இந்த I'm not a கம்ப்யூட்டர் very rich man. நான் ஒரு பெரிய ஒரு பணக்காரன் இல்ல. I'll check my finances, okay? என்னோட பணத்தை கவனிக்கும் படிக்கும் போது I'll give to that. நான் அவள்கிட்ட கொடுப்பேன். One day, one school. ஒரு நாள் ஒரு பள்ளி I don't know, somewhere in Perak area. பேராக் மாநிலத்துல One school, one of the teachers committee, they call me. அங்க இருக்கிற அந்த டீச்சர் கமிட்டி என்னை கூப்பிட்டாங்க. Our school need about 6 computer. எங்களோட ஸ்கூல்ல வந்து 8 கம்ப்யூட்டர் தேவைப்படுது. 6 கம்ப்யூட்டர்ஸ். So they got 6 class. அங்க 6 வகுப்பு உண்டு. So they need 6 computer. அதனால அவங்களுக்கு 6 கம்ப்யூட்டர் I தேவைப்படுது. tell you, my dear brother, நான் சொல்லுகிறேன் சகோதர சகோதரிகளே, I have no money to buy 6 computer for them. அந்த நேரத்துல எனக்கு பணம் இல்ல அந்த 6 கம்ப்யூட்டர் வாங்கி It's கொடுத்தேன். happened about nearly about 20 years ago. இது 20 வருஷத்துக்கு முன்ன. But I don't have. என்கிட்ட இல்ல. But God know. ஆனா கடவுள் அறிந்திருக்கிறார். God know my heart. கடவுள் இருதயத்தை அறிந்திருக்கிறார். God know the needs of the school. ஆண்டவர் தெரியுமா அந்த தேவைகளோட ஸ்கூலுக்குள்ள தேவையை. God will never make me to disappointed. கர்த்தர் நிச்சயமாக நான் இந்த காரியத்தில் தோல்வி அடையவே மாட்டேன். I know when God, I believe in Him, He will bless me. நான் கடவுளை விசுவாசிக்கிறேன், அவரை நம்பும்போது கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். Year 2020 the word of God said believe in the Lord. 2020 சொல்லப்பட்டிருக்கு கர்த்தரை நம்புங்கள். So when we believe in the Lord, கர்த்தரை நம்ம நம்பும்போது God will do miracle. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். Suddenly one of the very oldest time friend, அந்த காலகட்டத்தில் ஒரு பழைய ஒரு நண்பன், I know him about 1982 I know him. 1982 அவரை அறிந்திருக்கிறேன். And he was a small boy, was riding a trike show, the small children bike. அவர் ஒரு சின்ன ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தார் அந்த காலகட்டத்தில். So I prayed for him. நான் அவருக்காக ஜெபித்திருந்தேன். And one day he came as a big businessman. ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு வியாபாரியா வந்தார். He found out my number. அவர் என்னோட ஃபோன் நம்பரை He கண்டுபிடித்து called me. என்னை கூப்பிட்டார். Pastor. பாஸ்டர். Padri. He called me Padri. பதிரி என்று கூப்பிட்டார். Padri. பதிரி. I'm so happy you are doing great ministry. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க நல்லா ஊழியம் செய்றீங்கன்னு. I've got 7 pair of computer. எனக்கு Set. 7 செட் கம்ப்யூட்டர் இருக்குது. I feel like to bless you. நான் உங்களை ஆசீர்வதிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். I need only 6. எனக்கு தேவை 6. Listen carefully. கவனமா கேளுங்க. I need only 6. எனக்கு வேண்டியது வெறும் 6. But God is a fullness. ஆண்டவர் பரிபூர்ண தேவன். So He gives 7 perfect numbers. அவர் 7 கொடுத்திருக்கிற பரிபூர்ண எண்ணிக்கை. 1 I kept. நான் ஒன்னு வைத்து The 6 computer I give to the இந்த school. 6 மித்த கம்ப்யூட்டரும் நான் கொடுத்து விட்டேன். Few schools I give like that. சில ஸ்கூலுக்கு இப்படி கொடுத்திருக்கிறேன். I'm not going to show off to everybody. நான் எல்லாத்தையும் காட்டுறதல்ல நான் Because it's கொடுத்தேன். not my money. ஏன்னா இது என்னோட பணம் அல்ல. It's my God. இது என் தேவன் கொடுத்தார். God know your heart. தேவன் உங்க இருதயத்தை So அறிந்திருக்கிறார். God will do something. அதனால தேவன் ஒரு So காரியத்தை you don't செய்வார். need to talk very manipulate them. அதனால ஜனங்களை ஏமாத்தி பேசி நம்ம பண்ண தேவையில்லை. So we must be very careful நாம் கவனமாக இருக்க வேண்டும். what you are speaking. என்ன பேசுறோம் என்று. Number 2, இரண்டாவது காரியம் encouraging word. உற்சாகமான வார்த்தை. First I say flattering word. ஒன்னாவது சொன்னேன் வஞ்சிக்கிற வார்த்தைகள். Now I am talking about encouraging word. இப்ப உற்சாகமான வார்த்தைகளை பேசுங்க. In the situation of COVID-19, இந்த கோவிட்-19 காலகட்டத்துல we need encourage. நாம் உற்சாகமான வார்த்தை தேவை. Everyone have to encourage one another. ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் நம்ம உற்சாகப்படுத்த வேண்டும். Like a husband and wife, கணவன் மனைவியை போல you have to encourage. ஒருத்தர் நம்ம உற்சாகப்படுத்த வேண்டும். Month of December, இந்த 12வது the மாசத்துல radio news they say இந்த டெலிவிஷன் ரேடியோல சொல்றாங்க 100,000 people going to lose their job. 1 லட்சம் ஜனங்கள் வேலைகளை விலக்க போறாங்க. Now already more than 80,000 people இப்பயே ஒரு jobless. வேலை இல்லாம ஒரு 80,000 ஜனங்கள் இருக்கிறாங்க. Now what are you going to do? என்ன செய்ய போகிறோம்? But if you are a believer, அப்படி நீங்க ஒரு விசுவாசியா இருந்தா no problem. உங்களுக்கு பிரச்சனை இல்ல. Even today my table was full with food. இன்றைக்கும் என்னோட மேஜையில பாத்தீங்கன்னா அந்த மேஜை மூலமா சாப்பாடு ஆகாரம் உண்டு. Nothing lack. ஒன்றும் குறையில்ல. Overflow of blessing. ஆசீர்வாதம் வடிந்து வருகிறது. God is a good God. கர்த்தர் நல்லவர். Thessalonians 5:24 says that.
1 தெசலோனிக்கேயர் 5:24 I சொல்லப்படுது. practice that word. அந்த வார்த்தையை I வாழ்க்கையில experience that word. அந்த வார்த்தையை நான் அனுபவிப்பேன். The Lord who called you is faithful. வேதம் சொல்லப்பட்டிருக்கு, அழைத்தவர் உண்மை உள்ளவர். As long you faithful to God, தேவனுக்கு நீங்க உண்மையா the இருக்கும்போது Lord will be faithful to you. தேவன் உங்களுக்கு உண்மையாக இருப்பார். So when the husband no work, அப்படி கணவருக்கு வேலை இல்லை என்று சொன்னா what wife going to do? மனைவி என்ன செய்ய வேண்டும்? Are you going to scold your husband? உங்க கணவரை நீ மனைவி ஏச போறாங்களா? Go and look for money. போய் வேலையை தேடுங்க. Why like சம்பளம். sleeping every day? என்ன சோம்பேறி மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு? You are a father. நீ ஒரு தகப்பன். You are a husband. நீ ஒரு கணவர். You are responsible. இது உன்னோட பொறுப்பு. That is not the way to talk. இப்படியாக நம்ம பேசுறதால Christian way. கிறிஸ்தவ வழியில Christian family. கிறிஸ்தவ குடும்பமே You know what to do? என்ன செய்யணும்? If there's nothing, அங்க குறைந்தா wife, கணவர் you have மனைவி to call. கணவரை You கூப்பிட்டு call, I don't know how you call honey or darling. எப்படி நீங்க கூப்பிடுறீங்க தெரியாது. Young. Why is it short form of sayang? Young. சயாங்க யங் கூப்பிடுறது. They come very young. அப்படியே வாலிபரா மாறிக்கிட்டு They say இருப்பாங்க. athan. அத்தான் என்ன கூப்பிடுவாங்க. Any word you can. எந்த வார்த்தை நீங்க கூப்பிட்டு எங்க எங்க இந்தாங்க sayang. You got your own way to call. உங்களுக்கு ஒரு சொந்த வழி இருக்கு. உங்க கணவர் மனைவி Call them. கூப்பிட்டு Come we pray. வாங்க ஜெபிப்போம். Our house there's no food, நம்ம வீட்ல ஆகாரம் இல்ல, no money. பணம் இல்ல, Let's we pray. வாங்க ஜெபிப்போம். That's the way you encourage. இப்பேற்பட்ட வார்த்தைகளை உற்சாகப்படுத்துங்க. Sometimes children. சில நேரத்துல பிள்ளைகள், I'm not all the children are well educated. எல்லா பிள்ளைகளும் கல்வியில அடைந்திருக்கல. Some brain is very difficult. சில மூளையானது ரொம்ப கஷ்டம். They don't have a knowledge of education. இந்த கல்வியின் அறிவு அவங்களுக்கு பத்தாது இருக்காது. They are very good in only handphone. ஹேண்ட்போன்ல மட்டும் நல்லா You ask them timetable, அப்படி அவங்களுக்கு இந்த வாய்ப்பாடு கேட்டீங்கன்னா they don't know. அவங்களுக்கு தெரியாது. Handphone, பத்தி கேட்டீங்கன்னா they know how to operate. எப்படி அதை செயல்படுத்தணும்னு தெரியும். How much handphone, what I don't know what some these are Samsung 7 now, I don't know, iPad 12 or 13, they call something else. இப்பேற்பட்ட புதிய ஹேண்ட்போன்கள் இருக்கிறது. They know that. அதை குறித்து அவங்க அறிந்திருப்பாங்க. Talk about something else, mathematics, இல்ல மித்த கணக்குகளை நீ கேட்டீங்கன்னா or geography, இல்ல ஜியோகிராஃபி, history. சரித்திரத்தை. I love geography very much. எனக்கு இந்த ஜியோகிராஃபி ரொம்ப ஆசை. I tell you. நான் சொல்றேன். And history. அது மட்டும் இல்ல You know சரித்திரம். what God bless me? கடவுள் என்னை ஆசீர்வதித்தார். Whatever I learn in the geography, இந்த ஜியோகிராஃபில நான் all the கற்றுக்கொண்டதெல்லாம் 5 continents in the world, இந்த உலகத்துல இருக்கிற 5 I கண்டங்கள் study in primary 4. நாலாம் புல நான் படித்தேன். The geography. அந்த ஜியோகிராஃபி Whatever the country I read, எந்த தேசத்துல நான் படித்தனோ I was really enjoyed. நான் நிச்சயம் சந்தோஷமா All the இருந்தேன். country I read in the geography book, இந்த ஜியோகிராஃபில புத்தகத்துல நான் படித்த ஒவ்வொரு I கண்டமும் step all the country. எல்லா கண்டகத்திலும் நான் கால் Even எடுத்து Malaysia. வைத்திருக்கிறேன். மலேசியா தேசத்திலும் Every state ஒவ்வொரு மாநிலத்திலும் I've been there நான் அங்க போயிருக்கிறேன். because of the desire. அதெல்லாம் நம்மளுக்கு இருக்கிற அந்த வாஞ்சை. Children of God. தேவ பிள்ளைகளே, Children need encouraging. பிள்ளைகளுக்கு உற்சாகப்படுத்த வேண்டும். And family, குடும்பத்திலேயும் your neighbor, உங்களோட your relative, பக்கத்துல சொந்தக்காரங்கள், whether they are Christian or not அவங்க Christian, கிறிஸ்தவங்களோ கிறிஸ்தவர்களோ the encouraging word. உற்சாகமான வார்த்தைகளை So whenever you encourage somebody, யாரெல்லாம் நீங்க உற்சாகப்படுத்தும் போது they will be lifted up. அவங்க உயர்த்தப்படுவார்கள். There are ways to people encourage. உற்சாகப்படுத்துறதுக்கு சில வழிகள் உண்டு. So my pastor also encouraged her. என் போதகரும் என்னை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். My senior pastor, என்னோட மூத்த ஊழியக்கார், he passed away, is with the Lord. அவர் காலமாய் விட்டார், கர்த்தரோடு கூட He இருக்கிறார். encouraged me, அவர் எப்போதும் என்னை but very உற்சாகப்படுத்துவார். hard way. ரொம்ப கஷ்டமான வழியில. After the successful of the ministry, ஊழியத்தில் ஒரு ஜெயம் கொண்டவனு he came. அவர் வந்தார். He said, Pastor Philip. சொன்னார், பாஸ்டர் He பிலிப். called me Philip Jay. அவர் எப்போதும் பிலிப் ஜெயன். How are you, Philip Jay? எப்படி இருக்கீங்க? Then I told, okay, Pastor. நான் சொன்னேன், ஓகே பாஸ்டர். Last time, many years ago, I told like this, are you angry with me? அநேக முன்ன நாள் காலையில் ஊழியத்தில் அப்படி வார்த்தைகள் பேசியிருக்கேன், இன்னும் என்னோட கோபமா இருக்கிறியா? And that moment, I was really disappointed. அந்த நேரத்துல நான் ரொம்ப தோல்வி அடைந்து விட்டேன். But that made me a first step to go up. ஆனா அப்பேற்பட்ட வார்த்தைகள் தான் எனக்கு ஒரு அடியாக ஊழியத்துல ஜெயம் கொள்ள. So that way I learned. அந்த வழியில நான் வளர்ந்து வந்தேன். So certain way people encourage you. சில வழிமுறை உண்டு, சில உற்சாகப்படுத்துற ஜனங்களுக்கு. Sometimes children don't want to walk. பிள்ளைகள் நடக்க மாட்டார்கள். What are you going to do? நீங்க என்ன செய்ய போறீங்க? You going to leave the baby like that? பிள்ளையை அப்படியே விட்டுட்டு போக போறீங்களா? We have to encourage. அவங்களை உற்சாகப்படுத்த How you going to encourage? வேண்டும். எப்படி உற்சாகப்படுத்த போறீங்க? Come on. Hey, வாங்க. the dog is at the back, going to நாய் bite you. பின்னால இருக்கு, பின்னால வா, எழுந்திருச்சு வா.
even something we'll try to make them to run, எப்படியாச்சும் அவங்களை உற்சாகப்படுத்தி அவங்க நடந்து ஓட வைப்பீங்க. So we have to encourage one அவங்களை another ஒருத்தர் உற்சாகப்படுத்த வேண்டும். in this situation. இப்பேற்பட்ட சூழ்நிலை COVID-19. 19 கோட்டம் கோவிட்ல Let every family ஒவ்வொரு encourage. குடும்பமும் ஒருத்தர் உற்சாகப்படுத்த. Even children. பிள்ளைகளும் சரி, Listen the word of God. தேவ வார்த்தைகளை கேளுங்க. You can encourage your parents. நீங்க உங்க பெற்றோர்களை நீங்க உற்சாகப்படுத்த How முடியும். how difficult was it? எவ்வளவு கஷ்டத்துல If வாழ்ந்து the parents கொண்டிருக்கிறார்கள். lost their job, பெற்றோர்கள் அவங்க வேலையை இழக்கும்போது you're not going to earn money. நீங்க போய் சம்பாதிக்க மாட்டதுல What are you going to do? நீங்க என்ன செய்ய போறீங்க? You're not going to give a gold or something to him. அவங்கள்ட்ட தங்கங்கள் பல பொருட்கள் கொடுக்க போறீங்களா? Father, you're going to sell this one. Cannot. இல்ல அப்பா இத போய் விருங்க. You don't have. அது உங்கள்ட்ட இல்ல. But children, ஆனா பிள்ளைகள் you can encourage your parents. நீங்க உங்க பெற்றோர்களை உற்சாகப்படுத்த Your முடியும். word. உங்க வார்த்தையின் Daddy, மூலமாக. அப்பா don't worry, Daddy. கவலைப்படாதீங்க. We are together. நாமலாம் ஒன்றாக Be with இருக்கிறோம். you, Daddy. உங்களோட கூட இருப்போம். Today, never mind. No food, no இன்றைக்கு problem. ஆகாரம் Daddy. இல்லைன்னா பிரச்சனை இல்ல. We'll fast and pray, நாம Daddy. உபவாசம் பண்ணி ஜெபிப்போம். Power of God. தேவனுடைய வல்லமை. Pastor Philip always says supernatural miracle. பாஸ்டர் பிலிப் எப்போதும் சொல்வார் இயற்கையின் அப்பாற்பட்ட When the அற்புதம். supernatural miracle happens, எப்ப இந்த இயற்கையின் அப்பாற்பட்ட வல்லமை so there நடக்கும்? are so many ways you can encourage. அநேக வழிகள் உண்டு அவங்களை உற்சாகப்படுத்த. Even this morning, இந்த கால வேளையில I'm giving an encouraging word. உங்களை நான் You know what is உற்சாகப்படுத்துகிறேன். encouraging word? என்ன உற்சாகமான வார்த்தை? Be still and know that Lord Jesus Christ is the Lord in your life. தேவ சமூகத்துல நீர் அமர்ந்து அவர் தேவன் என்று அறிந்து அவர்தான் இயேசு கிறிஸ்து He will தேவன். never disappoint. அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். I'm encouraging you. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Thirdly, மூன்றாவதாக condemnation. Oh, you read the scripture, Acts chapter 20 verse 2. படிப்பமாக அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் வசனம் 2. Now, when he had gone over that region and had encouraged them with many words, he came to Greece. அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான். So Paul was going around wherever he ministered, he encouraged them. பவுல் அவர் ஊழியம் செய்யும்போது எங்கெல்லாம் போறாரோ எல்லாத்தையும் உற்சாகப்படுத்துகிறார். Number 3, மூன்றாவது காரியம் condemned word. மட்டப்படுத்துற வார்த்தைகள். Read Titus chapter 2 verse 8. தீத்து 2வது அதிகாரம் வசனம் 8 படிக்க கேட்போமாக. Sound speech that cannot be commanded, that one who is an opponent may be ashamed, having nothing evil to say of you. எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றப்பிடிக்காத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. Condemning word. மட்டப்படுத்துற வார்த்தைகள். So the people who are condemned in their life, யாரெல்லாம் அவங்க வாழ்க்கையில மட்டப்பட்டு they போயிருக்கிறாங்க always condemn others. அவங்க மற்றவர்களை மட்டப்படுத்துவார்கள். They are the people always discouraging. இதுதான் ஒருத்தவங்களை அவங்கள உற்சாகப்படுத்த மாட்டாங்க. Self condemnation அவங்களுக்குள்ளே தன்னை cannot மட்டப்படுத்த do. நான் என்னால ஒண்ணும் செய்ய or முடியும். difficult, எல்லாம் கஷ்டமாக இருக்குது. and they say you can do, உங்களால முடியும். you different, நீங்க வித்தியாசமான I'm நபர். different, நான் வித்தியாசமான your நபர். faith is different, உன்னோட விசுவாசம் வேற. my faith is என்னோட different. விசுவாசம் வேற. I say no, நான் சொன்னேன் இல்ல. God is the same yesterday, today, forever. கடவுள் எப்போதும் நேற்றும் என்றும் மாறாதவர். The same Lord who I believe, நான் விசுவாசிக்கிற தேவன் தான். the same Lord you believe அதே too. தேவனை தான் நீ விசுவாசிக்கிறாய். He shouldn't be condemned. நீ மட்டப்படுத்த கூடாது. Jesus condemned himself on the cross for you. இயேசு நமக்காக தன்னைத்தானே அவர் தாழ்த்தி சிலுவையில. So not for you to be condemned. நீங்க மட்டப்படாதபடிக்கு You must be walk with the encouragement. நீங்க உற்சாகத்தோடு நீங்க நடக்க வேண்டும். When I was a young, நான் வாலிபர்ல இருக்கும்போது about 14, 15, 16 years old, 15 16 வயசு இருக்கும்போது yeah, the first time we had a color film. அப்பொழுதுதான் முத இந்த தமிழ் கலர் படம் வந்தது. I mean a camera. கேமரா. So if you want to process the film, இந்த படத்தின் நெகட்டிவ் நீங்க ப்ராசஸ் பண்ணணும்னா it will take 2 weeks 2 வாரம் பிடிக்கும். because that company is only in Australia in that time. அந்த காலகட்டத்தில் அந்த ஸ்தாபனம் வந்து ஆஸ்திரேலியால இருந்தது. So first time, முதல் தடவை we all take photograph. எல்லாம் படம் பிடிப்போம் பார்க்க போறேன். So I also stand only one photograph. I'm stand. நானும் ஒரு படத்துல தான் இருந்து படம் பிடித்தேன். About 30 people standing together. அங்க இருந்து ஒரு 30 பேர் அந்த படத்துல I also நிக்கறாங்க. stand there. நானும் அந்த கூட்டத்தோட I நின்னேன். was so happy. நான் ரொம்ப சந்தோஷமா Every இருந்தேன். time I saw my face black and white, எப்போதும் கருப்பு வேலையில தான் நான் பார்த்திருக்கேன். so I going to see in color. இப்போ நான் கலர்ல பார்க்க Oh, போறேன். waiting. எல்லாம் காத்து கொண்டு After 2 இருந்தார்கள். weeks later, 2 வாரம் சென்று the film, the photograph came. அந்த படம் வந்தது. Oh, a boy was turning one after one. ஒரு நபர் அப்படியே ஒரு So படம் many, his family, his அவங்க friends, குடும்பம் so many things. எல்லாம் வந்தது.
I'm waiting for the last 36th film. நான் Photograph. கடைசியாக 33 உள்ள போட்டோகிராஃப்கான வெயிட் பண்ணிக்கிறேன். Looking. எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். So 15-20 people sending around. அப்படியே சுத்தி ஒரு 15 பேர் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. Where's our photograph? எங்க இந்த படம் பார்த்துட்டு இருக்காங்க. I was longing for to நான் see. ஏங்கி கொண்டு இருக்கேன் படத்தை பார்க்க. When the photograph came, the last photograph. கடைசி அந்த படம் வரும்போது Wow. எல்லாம் Colorful. அழகா இருக்குது. கலர் Beautiful. அழகா So இருக்குது. excited. ரொம்ப உற்சாகமா இருக்குது. And the person who holding the album அந்த ஆல்பத்தை கையில கொண்டு told சொல்றார். one thing. ஒரு காரியம் சொன்னார். This photograph was spoiled. இந்த முழு போட்டோமே எல்லாம் வீணா போயிடுச்சு. I was looking what happened. நான் கேட்டேன் என்ன ஆச்சு? Maybe water drop or something. தண்ணி ஏதோ சட்டல் பட்டுச்ச படத்துல என்ன? Nothing. I'm trying all நான் பார்த்தேன் ஒண்ணும் இல்லையே நல்லா தானே இருக்கு. You know what he say? அவர் என்ன சொன்னாரு? Why you put this monkey fella in the center? ஐயோ இந்த ஒரு குரங்கு உள்ள நபரை உள்ளுக்கு போட்டிருக்கீங்களே இவரை. Look like a monkey. You put this fella, the whole photograph is குரங்கு போல ugly. நிக்கிறாரு. இந்த படமே வீணா போயிடுச்சு. You know, he pointed at me. அவர் என்னைய காட்டுறாரு. I tell you, நான் சொல்றேன். I was a very young boy. நான் ஒரு வாலிபரா இருந்தேன் அந்த காலகட்டத்தில். Really, my heart was I really condemned. என்னோட இருதயம் அப்படியே மட்டப்பட்டு விட்டது. From that day, அந்த நாளிலிருந்து I will never stand in the group photograph. நான் அந்த கூட்டமாக இந்த படம் I'm பிடிக்க talking மாட்டேன். about before coming to the Lord. இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு ஏற்றுக்கொள்ளது முன்னுக்கு. But you know what God did? ஆண்டவர் என்ன செய்தார்? I came as a photographer. நான் ஒரு நல்ல ஒரு போட்டோகிராஃபரா இருந்தேன். I took even MRada program, so many program in Malaysia. அநேக நிகழ்ச்சிகள் All the மலேசியால film நடந்தது. stars. எல்லா நடிகர்களும் I still got some photographs. இன்னும் சில படங்கள் உண்டு. And Singapore சிங்கப்பூர்லயும் and for Indian news. இந்தியன் news. இந்திய மூவி நியூஸ் All the film star photograph. I used to take எல்லா photographs. நடிகர்களும் நான் படம் எடுக்கிறது உண்டு. And I was selected as one of the company. Aegis Tool company, American companies, a photographer. இந்த அமெரிக்கா ஸ்தாபனத்துக்குள்ள அவங்க தேர்ந்தெடுத்தாங்க நான் ஒரு படம் பிடிக்கிறவராக. In Singapore, I got 3-time award as the best cameraman. அது மட்டுமல்ல சிங்கப்பூர்ல 3 தடவை பெஸ்ட் அவார்டு கிடைத்தது. All before coming to the Lord. எல்லாம் ஆண்டவர் But ஏற்றுக்கொண்டார். I won't be in the crowd. ஆனா அந்த கூட்டத்துல But I am one of the best cameramen. நல்ல ஒரு சிறந்த ஒரு Still my house got some camera with me. இன்னும் வீட்டுக்கு வந்தீங்கன்னா சில கேமரா Some camera gone. சில போய் But விட்டது. still I have. இன்னும் சில இருக்குது. Still I can take photograph. இன்னும் நான் படம் Still பிடிக்கிறேன். I got the skill. அந்த காலுக்கு உண்டு. So what I'm saying, நான் என்ன சொல்ல வருகிறேன்? the word is condemning me. இந்த தாழ்த்தப்பட்ட மட்டப்பட்ட வார்த்தை Because of me, the whole photograph is not good. என்னால அந்த முழு படமே வீணா போய் விட்டதுன்னு So why I must stand? எந்த காரணத்துல I'm நான் இருக்க so வேண்டும்? ugly. நான் ரொம்ப I'm அழகா no good. நல்லது இல்ல. Children of God, தேவ பிள்ளைகளே don't condemn yourself. நீங்க தன்னை தானே When I came to மட்டப்படுத்தாதீங்க. know the Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் போது Jesus took the pain from me. ஆண்டவர் என்னோட எல்லா He வழியும் encouraged me. என்னை உற்சாகப்படுத்தினார். Even you are black, நீங்க கருப்பா இருந்தாலும் you are beautiful. நீங்க அழகா இருக்கிறீங்க. You are apple of the eye. நீங்க தேவனுக்கு You are my child. நீ என் பிள்ளை. From that day, அந்த நாளில I'm இருந்து not worried about my color. என் கலர் என்னோட நிறத்தை குறித்து நான் I'm கவலைப்பட going மாட்டேன். around everywhere. நான் எங்கேயும் போய் Still I preach. இன்னும் சுவிசேஷத்தை Whether அறிவித்துக் you look me கொண்டிருக்கிறேன். as I handsome or not, I'm not interested about. நான் அழகா இருக்கிறனோ இல்லையோ அதை குறித்து நான் But கவலைப்படுறதில்ல. every word I speak have the power and authority. ஆனா ஒவ்வொரு வார்த்தை நான் பேசுறது அதுல வல்லமை உண்டு, I அதிகாரம் உண்டு. saw the mighty move of God when I speak the word of நான் தேவனுடைய life. வார்த்தைகளை பேசும்போது தேவனுடைய வல்லமை நான் பார்த்தேன். From that day, அந்த நாளிலிருந்து I was not condemned. அந்த நாளிலிருந்து நான் So let மட்டப்படுத்தவில்லை. your word, ஆக நம்மளோட வார்த்தை others. அடுத்தவங்களுக்கு don't condemn others. மட்டப்படுத்தாதீங்க. When you condemn others, மட்டப்படுத்தும் போது you will have a double portion of condemnation. in உங்களுக்கு your life. ரெட்டிப்பான மட்டத்தாழ்வு உங்களுக்கு இருக்கும். So let your mouth always will be encourage others. ஆகையால் நம்ம வாயினால அடுத்தவங்களை நம்ம When your son உற்சாகப்படுத்தணும். fail in exam, உங்களோட பிள்ளைகள் பரீட்சையில ஃபெயில் பண்ணாரோ don't tell stupid fella. முட்டாள் என்று I சொல்லாதீங்க. send you to tuition. நான் ஒரு டியூஷனுக்கு I sending a lot of money for you. உனக்கா நீ பணத்தை செலவழிக்கிறேன். Why you stupid fella? ஏன் முட்டாளா இருக்கிற? Why so idiot? ஒண்ணுக்கு நீ See போகல. others. புத்தகங்களை Don't பாரு. say like that. அப்படி சொல்லாதீங்க. Never mind. Next time you can do better. பரவாயில்ல, அடுத்த முறை நீ You நல்லா still got opportunity. இன்னும் உனக்கு சந்தர்ப்பம் உண்டு. Don't worry. கவலைப்படாத. You can be the best. நீ ஒரு So சிறந்தவனாக every முடியும். time you encourage children, ஒருத்தர் நீ பிள்ளைகளை that will உற்சாகப்படுத்தும் make போது them to study hard. அது அந்த பிள்ளைகளை இன்னும் திறமையாக படிக்க Finally, முடிவாக I like to say, உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். the word of God is a power. தேவனுடைய வார்த்தை அது வல்லமை. Proverbs 18:21. நீதிமொழி 18:21. Death and life are in the power of your tongue, and those who love it will eat its fruit. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள்.
Death and life are in the power of your tongue. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. What you speak, it will happen. என்ன நீங்க பேசுறீங்களோ அது நடக்கும். What you look, it will happen. எதை நீங்க பார்க்கறீங்களோ அது நடக்கும். What is in your mind, it will happen. சிந்தைக்குள்ள என்ன இருக்குதோ அது நடக்கும். Yeah, because Bible says, according to desire, it shall be done. வேத சொல்லப்பட்டிருக்கு உன் வாஞ்சியின் படி காரியங்கள் நடக்கும் என்று. So your word, உங்களோட வார்த்தை, your speaking நீங்க word, பேசுற வார்த்தை, that's a power. அதுல வல்லமை உண்டு. So the word of God அதனால் தேவனுடைய வார்த்தை always produce power. அது எப்போதும் வல்லமையை வெளிப்படுத்தும். So that's in your tongue. அது உங்க அது நாகத்துல இருக்குது. So when you speak, நீங்க பேசும்போது be careful what you are speaking. கவனமாக இருங்க நீங்க என்ன பேசுறீங்க. I'm not saying I never say negative. நான் சொல்லல நான் நேர்மாறாக வார்த்தை பேச மாட்டேன் என்று. I spoke too. நானும் பேசுவேன். When I look at my situation, என்னோட சூழ்நிலையை பார்க்கும்போது I can't do that. அதனால செய்ய முடியாது. If suddenly somebody asks $1 million, திடீர்னு ஒருத்தர் வந்து கோடி பணம் கேட்டாங்கன்னா I say I don't have. நான் சொல்ல அவங்கள்ட்ட இல்லை. A very close friend of mine, என்னோட நெருங்கிய ஒரு சகோதரர் he called me. என்னை கூப்பிட்டார். I need about $5 million. எனக்கு 5 மில்லியன் கோடி யுஎஸ் டாலருக்கு தேவை. Can you raise that money? அப்பேற்பட்ட பணத்தை நீ தேர்ந்தெடுக்க முடியுமா? I say I don't have. நான் சொன்னேன் அது இல்லை. But my God, ஆனா என் தேவன், he told me, yeah, I know God have everything. எனக்கு தெரியும் என் தேவனுக்கு எல்லாம் இருக்கும். So it doesn't mean இந்த என்ன சொல்ல I'm வரேன், not condemning or negative. நான் ஏர்மாறாக நான் I பேசுறேன். have to tell the truth. நான் சத்தியத்தை பேச வேண்டும். It's true. இது உண்மை. I don't have $5 million. எனக்கு 5 மில்லியன் பணம் இல்லை. If I have a $5 million, இந்த 5 மில்லியன் யுஎஸ் டாலர் இருந்தா all our outreaches, I'll buy building for them. எல்லா அவுட்ரீச் சபைக்கும் நான் ஒரு கட்டடத்தை வாங்கி But கொடுத்தேன். I don't have. என்கிட்ட இல்லை. It doesn't mean I'm condemning. ஆகினால் நான் தாழ்மை அடைகிறேன் என்று சொல்லல, I'm not saying impossible. முடியாது என்று சொல்லல. But with God, தேவனால் all things are possible. சகலமும் கூடும். My God is provide all my needs. என் தேவனின் சகல தேவைகளும் That's the word of சந்திப்பார். God says. அதான் தேவனுடைய வார்த்தை. The Lord will provide according to your need. ஆண்டவர் உன் தேவையின்படி உன் தேவைகளை சந்திப்பார். According to your needs. உன்னோட தேவையின்படி. You are not neighbor, not others. இல்ல உன்னோட நேபர்கள் அல்ல, Personally, தனிப்பட்ட. God will take care of it. ஆண்டவர் உன் தேவைகளை So you சந்திப்பார். have to confess right things. ஆகினால் நம்ம சரியான காரியத்தை நம்ம அறிக்கை விட வேண்டும். And those who love it will be eat its fruit. அதை யார் வாஞ்சிக்கிறார்களோ அதை கனியை புசிப்பார்கள். Let me read Matthew chapter 8 verse 8. மத்திய 8வது அதிகாரம் வசனம் 8 கேட்போமாக. The centurion answered and said, Lord, I am not worthy that you should come under my roof, but only speak a word and my servant will be healed. 100க்கு அதிபதி பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். Let's talk about the word of power. இங்க தேவனுடைய வல்லமையின் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. He believed the word. அவர் தேவ வசனத்தை விசுவாசித்து, Lord, you speak a word. ஆண்டவர் நீர் ஒரு வார்த்தை பேசும். He saw the power. அவர் அந்த வல்லமையை He கண்டார். understand the word. அதை வார்த்தையை அறிந்து கொண்டார். As a centurion, he can understand. இந்த 100 அதிபதி அதை அறிந்து கொண்டார் என்றால் You understand too. நீங்களும் அறிந்து கொள்ளலாம். You don't need to go and ask, hey, Pastor, you come and lay hand on me. போதகரே வந்து என் மேல தலையில கை வச்சு ஜெபம் No, பண்ணுங்க. I speak the word enough. இல்ல நான் வார்த்தையை பேசுகிறேன். Somebody sick, they call me from America. யாரோ ஒரு ஆள் சீக்கா இருந்தாங்க, அமெரிக்கால இருந்து I கூப்பிட்டாங்க. pray for him. நான் இங்க இருந்து ஜெபம் பண்ணேன். God is healed them. ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். There are so many miracles around the world. உலகத்துல அநேக அற்புதங்கள் நடந்து It's கொண்டிருக்கிறது. not that not me, அது நான் சுகமளிக்கிறது அல்ல. that he believe. அவரை விசுவாசிக்கும் போது Whatever they believe. எதை நீங்க நம்புறீங்களோ If you believe, நீங்க you will விசுவாசித்தால் see the glory of நீங்க God. தேவ மகிமையை Whatever காண்பீர்கள். you believe, you will see the glory. எதெல்லாம் நீங்க நம்புறீங்களோ தேவ மகிமையை That you காண்பீர்கள். and God. அது நீங்களும் தேவனும். I like to read one word இன்னொரு வார்த்தையை படிக்க before I விரும்புகிறேன். end. முடிக்கிறது முன்னுக்கு Proverbs chapter 16 verse 24. நீதிமொழி 16வது அதிகாரம் வசனம் 24. Pleasant words are like a honeycomb, sweetness to the soul and health to the bones. Healthy to the bones. இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஸ்தமும் ஆகும். Aushidam. It means medicine. மருந்தாக. Honeycomb. இது தேன். See the word, இந்த வார்த்தையானது pleasant word. இனிமையான வார்த்தைகள். You know, when you go and see the people in the hospital or somebody, மருத்துவத்துல நீங்க போய் நோயாளிகளை போய் சந்திக்கும் போது,
I tell you, நான் சொல்கிறேன், the way you talk, நீங்க பேசுற the விதமானது, way you look at நீங்க him, அவங்கள பார்க்கிற விதமானது, that will be the best medicine. அதுதான் உங்களுக்கு சிறந்த ஒரு மருந்து. Oh, don't worry. கவலைப்படாதீங்க, You are healed. நீங்க சுகமடைந்துட்டீங்க. God will do miracle. ஆண்டவர் அற்புதம் செய்வார். This is just a small test for you. இது ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு சோதனை தான். Tomorrow you will come out. நாளைக்கு நீங்க சுகப்பட்டு Something will பெறுவீங்க. happen to them. அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கும். It happened many times. அநேக நேரத்தில் நடந்தது. I told some people. நான் சில பேருக்கு சொல்லி இருக்கிறேன், Tomorrow you will be out from the bed. நாளைக்கு நீங்க படுக்கை விட்டு வெளியாயிருவீங்க. Next Sunday come and see me in the church. ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து என்னை பாருங்க சர்ச்சில். Supernatural miracle. இயற்கையின் அப்பாற்பட்ட அற்புதம். Many of them. அநேக பேர் Even came to church. சபைக்கு வந்தார்கள். It's supernatural miracle. இது இயற்கையின் அப்பாற்பட்ட அற்புதம். காரணம் என்ன? Medicine is not doctors giving. இந்த சுகம் என்று சொல்லும்போது கர்த்தர் கொடுக்கிற மருந்து அல்ல. Doctor giving a medicine I know. எனக்கு தெரியும் மருத்துவர்கள். I'm not against that. டாக்டர் மருந்து கொடுப்பாங்க. But I tell you, ஆனாலும் your word, உங்களோட வார்த்தை, that word will be a best medicine. அந்த வார்த்தையானது சிறந்த மருந்தாக மாறும். Children of God, தேவ பிள்ளைகளே, be careful. கவனமா இருங்க. What type of word? இப்பேற்பட்ட வார்த்தைகள் பேசுறீங்க, கேட்டுக்கொண்டு What word you இருக்கீங்க, are speaking பேசிக்கொண்டு இருக்கீங்க. in this situation? இந்த சூழ்நிலையில Let the Lord will be with you. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராங்க. Let me encourage one another. ஒருத்தர் நம்மளை உற்சாகப்படுத்துவாங்க. This morning, இந்த கால வேளையில, Sunday, இந்த I'll ஞாயிற்றுக்கிழமை encourage you. உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Let's pray. ஜெபிப்போமாங்க. Father, we praise and thank you for each and every one. பிதாவே, இந்த கால வேளையில ஒவ்வொருத்தருக்காக நன்றி செலுத்துகிறேன். Touch everybody's tongue. ஒவ்வொரு நாவுகளையும் தொடுவீராக. Let they understand what they are talking, Lord. எதை பேசிக் கொண்டிருக்காங்களோ அவங்க புரிஞ்சு கொள்ளட்டும் ஆண்டவரே. Let the word come up from their mouth will be a healing word. ஆண்டவரே, அவங்க வாயில வர்ற வார்த்தைகள் அது சுகமளிக்கும் வார்த்தையா மாறட்டும். Encouraging word. உற்சாகமான வார்த்தைகள், Blessing word. ஆசீர்வாதமான The வார்த்தைகள். blessing of God come upon the family. கால வேளையில தேவன் ஆசீர்வாத குடும்பம் மேல Bless இறங்கட்டும். everyone. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. Jesus' name. இயேசுவின் And நாமத்தில் everyone say, எல்லோரும் சொல்லுமாக Amen. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் என் முழு உள்ளமே உள்ளமே அவர் அவர் பரிசுத்த பரிசுத்த நாமத்தை நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. ஆமென். Lift up your holy hand. பரிசுத்த கர்த்தரை உயர்த்துமாக. May the grace of the Lord and the love of the Father, sweet fellowship of the Holy Spirit be with us forever and evermore. And everyone say, Amen. Amen. God bless you for this Sunday. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். இந்த ஞாயிற்றுக்கிழமை, Next week, அடுத்த வாரம் same Sunday, we have a message. அதே ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு செய்தி உண்டு. And every day, ஒவ்வொரு நாளும் Monday to Wednesday, திங்கட்கிழமையிலிருந்து Monday, புதன்கிழமை Tuesday, வரைக்கும் திங்கள் செவ்வா prayer. உங்களுக்கு ஜெபம் உண்டு. Every Wednesday, ஒவ்வொரு புதன்கிழமும் cell group. செல் குரூப் வீட்டு In கூட்டம், Zoom. ஜூம் மீட்டிங். So your leaders will call you லீடர்ஸ் உங்களை கூப்பிடுவார்கள். on the time about 7:30. ஆஹ், All will be the 7:30. same time. ஒரே நேரத்துல You can look at the Zoom, you can talk to them. அவங்கள்ட்ட நீங்க பேசலாம். If you don't know how to operate, எப்படி அதை நீங்க even operate I also பண்ணணும்? don't know how to do Zoom. எனக்கும் ஜூம் தெரியாது. My children are helping me. என் பிள்ளைகள் So எனக்கு உதவி ask your செய்றாங்க. children to help உங்க you. பிள்ளைகள்கிட்ட நீங்க உதவி Sit கேளுங்க. and join the Bible study. அந்த வீட்டு கூட்டத்துல நீங்க கலந்து And கொள்ளலாம். Thursday will be Bible study, வியாழக்கிழமை வேத ஆராய்ச்சி உண்டு. and you sit and listen. அமர்ந்து தேவார்த்தை கேளுங்கள். And then Saturday we have a through talk. சனிக்கிழமை சத்திய செய்திகள் உண்டு. You want to join with the through talk? அந்த சத்திய செய்தி நீங்க கலந்து Call கொள்ளலாம். us. எங்களை கூப்பிடுங்கள். Your message will go around the world, உங்களுடைய செய்தி உலகெங்கும் போகும். and it'll encourage others. மித்தவங்களை உற்சாகப்படுத்தும். And Sunday will be normal Sunday service. ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல தமிழ் ஆராதனை. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென்.